ஒரு பிரைவேட் வாகனத்துக்காக ஜிபிஎஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இந்த வாகனம் முனிசிபாலிட்டியில கான்ட்ராக்ட் ஒர்க் எடுப்பதற்காக ஜிபிஎஸ் கட்டாயம் பொருத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஒன் லேப் அப்படிங்கிற பிராண்ட்ல இந்த ஜிபிஎஸ் வந்துடும். ஜிபிஎஸ்லேயே பர்மனண்டாகவே சிம் கார்டு போட்டு வச்சிருப்பாங்க. மொபைல் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகும். கஸ்டமருடைய ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அவங்க நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி இதில் ஐஎம்இ நம்பரை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இது ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த ஜிபிஎஸ் மூலியமா வண்டி எந்த இடத்துல இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஆன் கண்டிஷனா, ஆஃப் கண்டிஷனா, இல்லை ஐடியல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜிபிஎஸ் மூலியமா வண்டி ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்கா, என்ன ஸ்பீட்ல இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல மொத்தம் 3 மேப் கொடுத்துருப்பாங்க. கூகுள் மேப்பு, சேட்டலைட் மேப்பு, ஒன் லேப் மேப். இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் கேலண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வாகனம் ஒவ்வொரு நாளும் எத்தனை கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறது துல்லியமாக கணக்கிட்டு சொல்லிடும். ஆன்டி தெஃப்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வண்டி யார் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சேஃப் ஜோன் அப்படிங்கிறது 100 மீட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 100 மீட்டர் தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மொபைலுக்கு அலாரம் வந்துடும். இந்த வாகனம் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ரூட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பிளேபேக்காகவே பார்த்துக்கலாம். ஜிபிஎஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க.